பரிசுத்த ஆவியானவருக்குள் சும்மா அபிஷேகம் கிடைச்சுன்னு சொல்லிட்டு அந்நிய பாஷை பேசி அங்கிருந்து இங்க குதிக்கிறீங்கிறது அங்கே குதிக்கிறது இந்த சேட்டை பண்றான் இல்லையா, அது ஒழுங்கீனமான ஆராதனை. 1:14 கடைசி வாசிக்கிறோம். இது என்ன? சகல ஒழுங்கீனமாக ஆராதனை நடத்த வேண்டும். தேவஜன ஆவிக்குள் அந்நிய பாஷை நிரம்புகிறது. அதே ஆத்துமா தீர்க்கதரிசி ஆவியை அடக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு, அதை வெளியிடவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. நீ என்ன அந்நிவாசம் குதிக்கிறையே, கூட்டத்தில் குதிக்கிறிய, அருவறுப்புல அருவறுப்பு. பெரிய கூட்டம் சொல்ற எல்லா பாபிஷேங்க தேவனை துதிங்க ஆரவன் செய்த சொன்ன உடனே இவனும் மேடைந்து குதிக்கிறான். இங்க பாட்டு பாடுறதுக்கு இருந்த சகோதரி நிக்கிறாங்க, அவங்களும் ஆரவாரம், கூட்டமா நிக்கிற அத்தனை பேரும் ஆரவாரம். என்ன ஒழுங்கு? ஒருத்தர் மேல ஒருத்தர் மோதி, அதுதான் ஆவியானுடைய ஒழுங்கா? அந்தகார துஷ்ட கூட்டங்களை மனம் திரும்பு. லாவிட்டால் தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய சபையில் ஆரம்பமாக போகிறது. மனம் திரும்பு. மக்களை ஏமாத்தாதே, நீ ஏமாறாதே. போகட்டும்.